சுவாமியோட பெயரை தான் எல்லாரும் வச்சுப்பாங்க. ஆனால் சாமி ஒரு பக்தனுடைய பெயரை வச்சுக்கிட்டாருங்க. அப்படிப்பட்ட ஒரு அதிசயம் எங்கே நிகழ்ந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாங்க. அற்புதமான ஊருங்க நாகப்பட்டினம். அங்கே ஒரு அருமையான கோவில், முருகப்பெருமானுடைய கோவிலுங்க. அங்கே முருக பக்தர் ஒருவர், அதாவது அழகுமுத்து அப்படின்னு ஒரு முருக பக்தருங்க. அந்த முருக பக்தர் அந்த கோவிலில் மெய் காப்பாளராக இருந்தார். முருகப்பெருமானை பக்திமயமாக எப்பொழுதுமே சிரத்தையாக அவர் வணங்கிட்டு இருந்தார். கோவில் வேலைகளெல்லாம் இழுத்து போட்டு எல்லாத்தையும் பார்ப்பார். தன்னோட வேலை அது இல்லை அப்படின்னு ஒதுங்கி போகாமல் எல்லா வேலைகளையுமே இழுத்து போட்டு பார்ப்பார். திடீர்னு அவருக்கு பார்த்திங்கன்னா தொழுநோய் வந்துடுச்சு. அந்த தொழுநோய் வந்ததுனால வேலையை விட்டு அவரை எடுத்துட்டாங்க. ஆனால் முருக பக்தர் அவர் அங்கேயே இருந்தவர். முருகப்பெருமானை வணங்காமல் அவரால் இருக்க முடியலை. அதனால் அவர் என்ன பண்ணார், யாருக்கும் தெரியாமல் முருகப்பெருமானை இரவு நேரத்தில் வழிபட்டுட்டு போனார். இப்படி வழக்கமாக வச்சுட்டு இருந்தார். திடீர்னு ஒரு நாள் அவர் வணங்கின்னு இருக்கும் பொழுது அப்படியே பக்தி மயத்தில் அப்படியே மூழ்கிட்டார். அப்புறம் கதவையும் பூட்டிட்டு போயிட்டாங்க. கண் விழித்து பார்த்தப்ப நள்ளிரவு ஆயிடுச்சு. கடுமையான பசியும் தாங்க முடியல. முருகா அப்படின்னு சொல்லி கதறி முருகனை பற்றி சில பாடல்கள்லாம் பாட ஆரம்பித்தார். முருகப்பெருமான் அதில் மெய்மறந்து முருகப்பெருமான் அவருக்கு காட்சி கொடுக்க ஆரம்பித்தார். அழகுமுத்துங்கிற அந்த மெய் காப்பாளருக்கு காட்சி கொடுக்க ஆரம்பித்தார். அது மட்டும் இல்லாமல் தமிழில் அதிக புலமையும் அடைய வைத்தார். அதுக்கு பிறகு அவருடைய அந்த சர்க்கரை பொங்கல் முருகப்பெருமான் அவருக்கு கொடுக்குறார். அதை கொடுத்த உடனே அந்த அழகுமுத்து அப்படிங்கிறவர் சாப்பிட்றாரு. சாப்பிட்டவுடனே அவருடைய தொழுநோய் தோல் நோய் எல்லாமே விலகுதுங்க. விலகின உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டு முருகப்பெருமானை பற்றிய அரிய பாடல்களெல்லாம் பாட ஆரம்பிக்கிறாருங்க. அங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கோவில் குமரன் கோவில்னு இப்போ அழைக்கப்படுதுங்க. ஆனால் அந்த காலத்தில் அந்த பேர் மெய்கண்ட மூர்த்தி அப்படிங்கிறது தான் பழமையான பெயர். அதாவது மெய் காப்பாளராக இருந்தவர் கண்டு வணங்கிய முருகப்பெருமான்கிறதுனால இந்த முருகப்பெருமானுக்கு மெய்கண்ட மூர்த்தி அப்படின்னு ஒரு பெயர். மெய்கண்ட மூர்த்திங்கிற குமரக்கடவுளுடைய கோவிலாக இந்த கோவில் இருக்குதுங்க. முன்னொரு காலத்தில் இது புகழ்பெற்ற கோவிலாக இருந்து புதையும் இருக்குது. ஆனால் வெள்ளைக்காரங்க ஆட்சியில் புதுவையில் இருந்த, அதாவது மொழிபெயர்ப்பாளராக இருந்த துவாஷி ஆனந்தரங்க பிள்ளை அவருடைய கனவுல போய் முருகப்பெருமான் சொல்லியிருக்கார், நான் இந்த இடத்துல புதையுண்டு கிடக்கிறேன், எனக்கு கோவில் கட்டுங்க அப்படின்னு சொல்லி. அப்படி கட்டப்பட்டது தான், பிற்காலத்தில் கட்டப்பட்டது தான். ஆனால் அந்த கோவில் ரொம்ப ரொம்ப பழமையானது. அதாவது கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட கோவிலாக அது இருக்குதுங்க. மயிலுக்கு பதிலாக இங்கே யானை, ஐராவதம் தான் இங்கே வாகனமாக இருக்குது. அது ரொம்ப சிறப்பு. இது மாதிரி ரொம்ப விசேஷமாக இருக்கிற கோவிலில் இது ஒன்று. அதே மாதிரி குபேர கடவுளுக்கு இங்கே தனியாக சன்னதி இருக்குது. இங்கே போய் வணங்கினோம்னா நமக்கு செல்வ வளங்கள் எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்குங்க. தோல் நோய் தொழுநோய் அது எந்த நோயாக இருந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானை சென்று நாம் தொடர்ந்து வழிபட்டுட்டு அங்கே அவங்க கொடுக்கக்கூடிய சிவாச்சாரியர்கள் தரக்கூடிய தீர்த்தத்தை அருந்துவதன் மூலமாக உடம்புல இருக்கிற எல்லா நோயுமே விலக ஆரம்பிச்சிருங்க. இந்த கோவில் எங்கே இருக்குது, அதாவது மெய்கண்ட மூர்த்தி பெருமான் என்று சொல்லக்கூடிய குமரன் கோவிலாகிய இந்த கோவில் எங்கே இருக்குன்னா நாகப்பட்டினம் டவுன் அந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லைங்களா, அங்கேருந்து தஞ்சாவூர் போகிற வழியில் அந்த ரோட்டில் 4 கால் மண்டபம் இருக்குது. அந்த 4 கால் மண்டபம் ஸ்டாப்புக்கு பக்கத்துலேயே இந்த மெய்கண்ட மூர்த்தி முருகப்பெருமான் கோவில் அமைஞ்சிருக்குங்க. அவசியம் போய் வாங்க, நோய்கள் விலகும், ஆரோக்கியமாகவும் இருக்கலாங்க. நெஞ்சிற்கினியவர்களே, சுக்கிரவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து சௌபாக்கியங்களையும் அள்ளித்தரும், லக்ஷ்மி கடாட்சத்தை தரும் நல்ல நாளாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.